திருமணிமுத்தாறு வெள்ளப்பெருக்கால் சேலம் அருகே மேலும் ஒரு தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? திலகவதி, பெஞ்சல் புயல் எதிரொலியாக சேலத்தில் கடந்த சமீபத்தில் பெய்த கனமழையானது திருமணிமுத்தாற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சேலம் மாநகர மக்கள் திருமணிமுத்தாற்றை ஒரு சாக்கடை கால்வாய் மாதிரி தான் பார்த்திருக்காங்க. ஆனா இது போல ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய தண்ணீர் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு சேலம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்கானது பல்வேறு பகுதிகளில் பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு மாவட்டம் முழுக்க. அதாவது நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம், ஏற்காடு, அதாவது திருமணிமுத்தாறு தொடங்கக்கூடிய ஏற்காடு அடிவாரம் பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய போராத்துப்பட்டியில் இது போன்ற ஒரு பாலத்தை முற்றிலுமாக அது உடைத்திருந்தது. அதே போல தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது மல்லூர் பிரதான சாலையிலிருந்து ஆட்டியாம்பட்டி பிரதான சாலையை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாகும். இப்போது இந்த சாலையை கடந்து தண்ணீர் வெள்ளப்பெருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் உடைந்து இந்த பாதையோடு ஒரு பகுதி முற்றிலுமாக உடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக தற்பொழுது வெள்ளம் இதே போல வந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அருகாமையில் இருக்கக்கூடிய மின்கம்பம் ஒன்று மண்ணரிப்பினால் சாய்ந்து விழக்கூடிய ஒரு நிலை, அபாயகரமான நிலையில் இருக்கு அப்படின்னு இந்த மக்கள் ரொம்ப அச்சத்துல இருக்காங்க. இதனால பல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் மக்களோட பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விவசாயிகள், நெசவாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ளா இருக்காங்க அப்படிங்கறத அவங்ககிட்டே கேட்போம். ஐயா வணக்கம், சொல்லுங்க, இந்த பகுதியை சேர்ந்த நீங்க, உங்க பேர் என்ன, இங்க இந்த சாலை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க, இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? என் பேர் வையாபுரி, இதே பகுதியை சேர்ந்தவன், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். விளைபொருட்களை இந்த வழியாக தான் ஆட்டியாம்பட்டி நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம். இந்த மழை காரணமாக இந்த பாலம் பழுதடைந்ததால் எங்களுக்கு சிரமமாக உள்ளது. ஆகையால் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் செல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம். இது இன்றைய அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தந்தால் எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். போக்குவரத்து ஒரு பக்கம் துண்டிப்பு, அதே போல நாங்களே பார்த்தோம் இந்த பகுதியில் இந்த மின்கம்பம் ஒரு சாய்ந்து விழக்கூடிய நிலை இருக்கு. அது இந்த மாதிரி சாஞ்சது அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இந்த பகுதிகளில் நெசவு தொழில் அதிகமா இருக்கு இல்லையா, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? கிட்டத்தட்ட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மின்னக்கல், வடுகும்பளை, வெண்ணந்தூர் பாத்தீங்கன்னா விசைத்தறித்தோட கூட ரொம்ப அதிகம். அதை சார்ந்து, அதாவது மின்சாரத்தை நம்பி மட்டுமே பயன்படக்கூடிய தொழில்கள் அதிகம். அதோட மெயினா இந்த கம்பம் சாஞ்சுதுன்னா, இந்த கம்பம் சாயும் பட்சத்துல இந்தாண்ட ஒரு 10 கம்பம் இதனுடைய தொடர்ச்சி சாயும். இந்தாண்ட பாத்தீங்கன்னா அந்த ஹெச்டி லைட் தெரியுது பாத்தீங்களா, அது வரைக்கும் அது சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சாஞ்சுதுன்னா இது இப்ப காலையில இருந்து நாங்க சொன்னோம், மின்சாரத்துறைக்கு சொன்னோம். அவங்க லைனை கட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. கரண்ட் இல்லைன்னா கூட பெரிய விபத்து நடக்கிறதுல, ஆனா கம்பங்கள்லாம், அந்த கம்பம் எல்லாம் சாஞ்சுதுன்னா மறுபடியும் இணைப்பு கொடுக்க முடியாது. அதனால இந்த சாயக்கூடிய இதை உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இந்த கம்பம் சாயறதுக்குள்ளாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். திலகவதி, மக்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த பாதை திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்டிருக்க வெள்ளப்பெருக்கு காரணமாக துண்டிக்கப்பட்டதை அடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த பாதையில போக்குவரத்துக்கு மட்டும்தான் தடை வச்சிருக்காங்களே தவிர்த்து இதற்கான சீரமைப்பு பணிகள், இந்த நீரோட்டம் அதிகமா இருக்க காரணத்தினால இன்னும் தொடங்கப்படவில்லை. அதே போல மின்வாரியும் இதற்கு உண்டான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியும் அளிச்சிருக்காங்க. திலகவதி, பெஞ்சல் புயல் மழையினால் பல்வேறு மாவட்டங்களும் பல கட்ட பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன. அதே போலதான் சேலம் மாவட்டத்திலையும் பல கட்டங்களிலும் நிறைய பாதிப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திற்கும் அரசின் கவனம் தேவைப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.